ஹலோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த பேக்ரவுண்டை எப்படி மாற்றுறதுன்னு தான் நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் லினக்ஸ் பாஸ் ஓஎஸ்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இப்போ நான் என் பாஸ் லினக்ஸ்குள்ளே லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய ஃபோல்டரை வழக்கம் போல் நம்மளோட அந்த டாக்குமெண்ட்ஸுங்கிற ஃபைலுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அந்த எஸ்கெச் பேஷ் ஃபைலை இந்த கிராப் பிஜி சேஞ்சுன்னு இருக்கேன், இதுதான் அந்த ஃபைலு. இதை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் இமேஜ், அதாவது அந்த பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அது இந்த பிக்சர்ஸ், இந்த ஹோமுக்குள்ள வந்து பிக்சர்ஸ்குள்ளே இங்கே ஏதாச்சும் ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த இதை லைவாக வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு மாற்றி காமிக்கிறேன். ஓல்டு இமேஜ் இருங்க, இது என்ன இமேஜுன்னு காமிக்கிறேன். இந்த இமேஜ் தான் இப்போ வச்சுருக்கேன். இதைத்தான் இதுவை மாற்ற போகிறேன். சாரி, இதுதான் இப்போ லைவாக வச்சுருக்கேன். அந்த நியூ இமேஜை தான் மாற்ற போகிறேன். பாருங்கள், இப்போது நான் கமாண்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நியூ இமேஜ் தான் கொடுக்க போகிறேன். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்னாச்சு? சாரி, நான் ரீடைரக்ட் பண்ணல. ஃபஸ்ட் ரீடைரக்ட் பண்ணணும். அதாவது நம்ம டெர்மினலில் நம்ம பேஷ் ஃபைல் இருக்க லொக்கேஷன் கொண்டு போகணும். நம்ம பேஷ் ஃபைல் எங்கே இருக்குன்னா ஹோம்குள்ளே டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் டி கேட்ஸில் வரும். டாக்குமெண்ட்ஸ் அதுக்குள்ளே பேஷ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு நான் பேஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கேன். இப்போ நம்ம கமாண்டை ரன் பண்ணால் அது ரன் ஆகும். பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அதுவே சொல்லிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் யுவர் பேக்ரவுண்ட் இஸ் செட் ரீசைஸ்டு. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. இப்போ உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம க்ரப் பேக்ரவுண்டும் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக லினக்ஸ் பாஸ்க்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு டெஸ்க்டாப் பேக்ரவுண்டு வந்து டிஃபால்ட் மோடுக்கு போகும். அதாவது நம்ம ஸ்டாலின் சிஎம் ஃபோட்டோ வரும். அதை நீங்கள் நார்மலாக வேறு எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி செட்டஸ் வால்பேப்பர் கொடுத்தீங்கன்னா அது மாறிக்கின்றோம். அதே மாதிரி ஐகானுக்கும் அப்படி தான். நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட் ஐகானாக மாறிடும். அதை நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி நார்மலாக பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதாங்க கைஸ், பாய்.